ஆப்கி அதாலத்துல கிரிக்கெட் கமெண்டேட்டர் நவ்ஜோத் சிங் சித்து மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் ஒரு மூட நம்பிக்கைவாதி. சித்து சார், நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஒரு தடவை உங்களுக்கு ஒருத்தர் ஒரு கப் தயிரும் 3 ஸ்பூனும் கொடுத்தாரு. அன்னைக்கு தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சுரி அடிச்சீங்க. அதுக்கப்புறம் எப்ப விளையாட போனாலும் தயிர் சாப்பிட்டதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. இது முழுக்க முழுக்க பொய். கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அஸ்ட்ராலஜில பாத்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் அத பத்தி நான் மத்தவங்களுக்கு சொல்லவும் செஞ்சிருக்கேன். நான் எந்த காரணமும் இல்லாம, எந்த ஒரு ரீசன் இல்லாம எதையுமே நம்பவே மாட்டேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொடிய நோய் என்னன்னா, கேளுங்கப்பா, உலகத்திலேயே மிகப்பெரிய கொடிய நோய், என்னை பத்தி உலகத்துல மக்கள் என்ன பேசுவாங்கன்ற நோய். உலகத்துல மிகப்பெரிய நோய். உலகத்துல மக்கள் என்ன பத்தி என்ன பேசுவாங்க. மனுஷன் டென்ஷன் ஆயிடுவான். இத பாருப்பா, அவன் என்ன பத்தி இப்படி சொல்லிட்டான், ராத்திரி முழுக்க தூங்க மாட்டான். நான் என்ன சொல்றேன்னா, யாரு உண்மையான அச்சீவரோ, யார் தங்களோட வாழ்க்கையில தங்களுடைய கால் தடத்தை விட்டுட்டு போறாங்களோ, அந்த மனுஷன் தான் உண்மையிலேயே ரொம்ப தில்லான மனுஷன்னு நான் சொல்லுவேன். நான் ஷாருக்கான ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சேன். அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் சொன்னாரு, சித்து சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன். அந்த நேரத்துல அவரு ஃபௌஜில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபௌஜின்னு ஒரு சீரியல், அப்புறம் இன்னொன்னு. கரெக்டா சொன்னீங்க. நல்ல மெமரி பவர். உங்க மூளை யானையோட மூளை மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், அடுத்தது என்ன ப்ரோக்ராம்னு. அவரு என்கிட்ட சொன்னாரு, சார் பாலிவுட், நான் அடுத்தது பாலிவுட்டுக்கு போக போறேன்னு. என்னப்பா பாலிவுட்டுக்கு போக போறியா, என்ன பேசுறேன்னு கேட்டேன். பாலிவுட்ல பயங்கரமான காம்படிஷன் இருக்கு, அங்க உன்னை சாப்பிட்டுருவாங்கப்பான்னு சொன்னேன். உன்னை அப்படியே பச்சையா கேரட் மாதிரி காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த வார்த்தை இன்னும் கூட என் மைண்ட்ல அப்படியே இருக்கு. ஒரு பெரிய வார்த்தையை சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, சார் நான் யாருக்கும் போட்டி இல்ல, நான் என்னோட மட்டும்தான் போட்டி போடுவேன்னு. இன்னும் என்ன நான் செதுக்கிக்க விரும்புறேன். நான் மத்தவங்க மாதிரி எப்பவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பேன். இப்ப இருக்கிறனுடைய மென்டாலிட்டி என்னவா இருக்குன்னா, ஒருத்தர் மாருதியில போயிட்டு இருக்காரு டிகிஜிக்குன்னு. அப்போ ஒரு பென்ஸ் ஒன்னு கிராஸ் ஆகி போச்சுன்னா நம்மளோட என்னவா இருக்கும்? அவன் ஆக்சிடென்ட் ஆகணும், சாகணும், அப்படி இப்படின்னு கேவலமான எண்ணங்களா இருக்கும். அப்புறம் அவரு தவம் பண்ணி கடவுள் நேர்ல வந்தா, மகனே நான் உனக்கு என்ன தந்தேனோ அதை விட உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் டபுளா கொடுப்பேன்னு சொல்லிட்டா, இவன் கேப்பான், தவம் பண்ணுதுன்னா கிடைக்கிறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கான்னு. அப்ப எனக்கு ஒரு கண்ணை எடுத்துருங்க, அவனுக்கு 2 கண்ணை எடுத்து அவனை கூட நாக்கிடுவீங்கல்ல. அப்ப இதுதான் குப்பையான ஒரு மென்டாலிட்டி. இந்த குப்பையான மென்டாலிட்டி இருக்குல்ல, நண்டுகளோட மென்டாலிட்டி மாதிரி நம்மளோட சமூகத்தை கரையான் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அது எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னா, 10 நண்டுகளை ஒரு டப்பால விட்டோம்னா 10 நாளைக்கு அப்புறம் பார்த்தா அந்த 10 நண்டுகளுமே செத்து கிடக்குமா. ஏன்னா ஒரு நண்டு மேல ஏறிச்சுன்னா மத்த நண்டுக்கு அதோட காலை பிடிச்சு கீழே இழுக்குமா. நான் என்ன சொல்றேன்னா, நான் யாருக்கும் பதில் சொல்ல போறதே இல்ல. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் என்னோட மனசாட்சிக்கு தான் பதில் சொல்லுவேன். எப்போ ராத்திரியில இந்த சித்து போர்வை போத்திக்கிட்டு தூங்குறானோ அந்த நேரத்துல நான் என் மனசாட்சி கிட்ட கேட்பேன், நீ இதை விட பெட்டரா பண்ண முடியுமான்னு. அப்ப பதில் இல்லன்னு வந்துச்சுன்னா, அப்ப நான் சரியாதான் முயற்சி பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அப்ப அந்த ரிசல்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். குட் கான்சியஸ் இஸ் தி பெஸ்ட் ட்ரான்குலைசர் தட் யூ கேன் ஹேவ். ஆனா பாத்தீங்கன்னா மறுபடியும் அவர் இப்படி சொன்னாரு, இவர் அப்படி சொன்னார்னா அவ்வளவுதான். வாழ்க்கையில என்னைக்கும் சந்தோஷமா இருக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, அடுத்தவங்க பேச்ச கேட்டா நீங்க உருப்படவே முடியாது. உங்களுக்கு ஜோசியம் தவிர வாஸ்து சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கை? கண்டிப்பா நம்புறேன். அப்ப அந்த நம்பிக்கையில தான் பட்டியாலால உங்க வீட்டுல ஒரு கிணற தோண்டி. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி நான் அஸ்ட்ராலஜியை நம்பினா, ஆனா இன்னைக்கு எதை நான் நம்புறேன்னா, யாரெல்லாம் அந்த கடவுளோட கைய கெட்டியா புடிச்சுக்கிறாங்களோ, அந்த கடவுளோட வழியை பின்பற்றாங்களோ, அவங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகும். அவங்களால ஒரு பெரிய யமனை கூட தோக்கடிக்க முடியும். மந்திரங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு சார். அத அனுபவிச்சு பார்த்தாதான் சார் தெரியும். ஆனா நம்ம ஆளுங்க தியானத்துல இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாம் ஒண்ணு இல்ல ஃப்ராடுமாங்க. இதுல ஒண்ணுமே இல்லமாங்க. ஆனா பல ஜென்மங்களுடைய கெட்ட எண்ணங்களை ஒரே நாள்ல எப்படி நாம அழிச்சிட முடியும்? உங்களோட ஆழ்ந்த மனசுக்குள்ள நீங்க போய் பாருங்க. அப்பதான் உங்களுடைய உண்மையான சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதோட உண்மையான சக்தி என்னங்கிறதே புரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தன்னம்பிக்கை என்னங்கிறதே கூட புரிய வரும். அதான் அரே ஜிஸ் ஜானயா பேद कलंदर दा रा खोजिया अपने अंदर दा ओ वासी है यारो सुख मंदर दा. எங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க? ரைஸ் அண்ட் வேக் மை கண்ட்ரிமேன் and recognize the power, the internal power which is God, and it live within you, not somewhere else. இதனுடைய நம்பிக்கை மட்டும் இல்ல, என்னுடைய அனுபவம். மனசை விட இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்தி வேற எதுவுமே இல்ல சார். மனசு உங்களுக்கு தன்னோட மரணத்தோட வழியையும் தேர்ந்தெடுக்கும், மனசு நம்மளோட சொர்க்கத்தின் வழியையும் தேடும். மனசுங்கிற அந்த ராட்சசனை நமக்குள்ள கட்டுப்படுத்திக்கிட்டா இந்த உலகத்துல நாம எதையுமே அடைய முடியும். மனசு ஜெயிச்சா எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். மக்கள் கேள்வி கேட்க வேண்டிய நேரம். மக்கள் உங்ககிட்ட என்ன கேள்விகள் கேட்கறாங்கன்னு பாப்போம். கண்டிப்பா கேளுங்க சார். ஒருவேளை உங்களுக்கு படத்துல வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சா, அப்புறம் உங்க எதிரில இருக்கிற ஆக்ட்ரஸ்க்கு 3 ஆப்ஷன் வச்சாங்கன்னா, மல்லிகா ஷெராவத், அப்புறம் உங்க வைஃப், அப்புறம்
பெரிசா ஜுரோபியன். சார் யாருக்கு சார் நீங்க இப்ப யாருக்கு பாருப்பா, சார் வேலை செய்வீங்க? ஒருவேளை அவங்க ஒருவேளை இவங்க, அதாவது எங்க சித்திக்கு மீச இருந்தா அவங்கள நான் சித்தப்பான்னு சொல்லிடுவேன். சார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, வேற ஏதோ சொல்றீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் அதெல்லாம் இருக்கட்டும், எங்க கேள்விக்கு எப்படி பதில் மாட்டி சொல்லுங்க விட்ட சார். பாத்தீங்களா? அவங்க என்ன தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்கன்னா, உங்களுக்கு படத்துல நடிக்க ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சானா யாரை ஹீரோயினா சூஸ் அதாவது இது ஒருவேளை அப்படிங்கிற விஷயம் தானே. அந்த நேரம் எப்போ வருதோ அப்ப போய் பாத்துக்கலாம். எந்த மாதிரி ஒரு விஷயம்னா, இது நாயும் பூனையும் காதலிச்ச ஒரு கதை. இது எப்பவுமே சரிப்பட்டு வராது. எப்போ நடிகைங்க முன்னாடி வருவாங்களோ, அதாவது ஆஃபர் வந்தா அப்ப அதை பத்தி நாம பேசலாம். இப்போ இது இருட்டுல அம்பு விடுற மாதிரி. சார் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன மாட்டி விடாதீங்க. ஒருத்தர் பேர் சொன்னா இன்னொருத்தர் கோச்சுக்குவாங்க இல்லையா? வேற ஏதாவது கேளுங்கப்பா. இந்த மாதிரி கேள்வி கேட்டா எப்படி? என்ன யோசிச்சு பாக்கணும் இல்லையா? சார் நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க வீட்ல உட்காந்து உங்க மனைவி கூட ஏதாவது பேசும்போது, டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க பேசுவீங்களா இல்ல உங்களை பேச விடாம அவங்க பேசுவாங்களா? அதுக்கண்ணா, ஜெயிக்கிற ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. என்ன நீ பண்ணிட்டியா? அப்படியா நீ பண்ணிட்டியா? நான் சொல்ற விஷயம் உனக்கு எதுவுமே புரியலல்ல. நான் கையெடுத்து கும்பிடுறேன். இந்த மீசையை பாத்தீங்களா? என் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மீசை இப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க என் மீசை எப்படி கீழே இறங்கி எப்படி இருக்குன்னு. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? நான் வெளியே இருக்கும்போது நான் இப்படி இருப்பேன், சிங்கம் மாதிரி கர்ஜிப்பேன். शेरों को आजादी है, आजादी के पाबंद रहें, जिसको चाहें चीरें फाड़े, खाएं पिएं आनंद करें. ஆனா அதே வீட்டுக்கு போனா பூனையா மாறிடுவேன். மியாவ் மியாவ் இந்த மாதிரி சத்தம் தான் வரும். புரிஞ்சுதா? சித்து சார், இது உண்மைதானா? உங்க ஒய்ஃபோட பேர் கூட நவ்ஜோத். ஆமா, சோ வீட்ல உண்மையான நவ்ஜோத் அவங்க, போலி நீங்க. நீங்க சரியா சொன்னீங்க சார். கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். அவங்க தான் வீட்ல ஹெட் மாஸ்டர், அவங்க தான் ரிங் மாஸ்டர். அவங்க எப்படி கை காட்டுறாங்களோ அது பின்னாடி அப்படியே நான் போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சதுல இருந்தே முன்னேற்றம் தான். அவங்களால தான், அவங்களோட வேண்டுதலால தான், அவங்களோட சப்போர்ட்னால தான், அவங்களோட சக்தியின் பலனால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். இதுல பாதி பங்களிப்பு என் அப்பாவோடதுன்னா மீதி பங்களிப்பு என் மனைவியோடது.